அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை பற்றி சிந்திக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. இறைமகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அறிவிக்க தந்தை கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் புனித திருமுழுக்கு யோவான். இவர் இயேசுவை பற்றி மிகவும் தைரியமாக உலகிற்கு அறிவித்தவர். தனது பெருமையை முன்வைக்காமல் தன்னை இறைவன் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அதை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தவராய், உடலை கொள்பவர்களுக்கு அஞ்சாதவராய், உலக போக்கினையும் தீய வாழ்வினையும் கண்டிக்க சிறிதளவும் தயங்காதவர் புனித திருமுழுக்கு யோவான். தன் வார்த்தைகளை கேட்டு மனம் மாறியவர்களை இறைவனிடம் நம்பிக்கை கொள்ள செய்தார். பாகுபாடு இல்லாமல் எல்லா குற்றங்களையும் தைரியமாக எடுத்து காட்டினார். குறுநில மன்னன் ஏரோதின் குற்றங்களையும் எவ்வித பயமும் இன்றி எடுத்து காட்டினார். இதனால் கோபமடைந்த ஏரோது அவரை சிறையில் அடைத்து துன்புறுத்தினார். திருமுழுக்கு யோவானை பழிவாங்க துடித்து கொண்டிருந்த யோரோதியா ஏரோதின் பிறந்த நாளன்று தன் மகளை நடனமாட செய்து தன் விருப்பத்தை நிறைவேற்றினார். அதாவது யோவானின் தலையை வெட்டச் செய்தார். இங்கு நாம் 3 விதமான நபர்களை பார்க்கின்றோம். முதலாவது ஏரோது. இறைவன் தான் செய்வது தவறு என்று அறிவித்திருந்தும் அதிலிருந்து வெளியே வர மறுப்பவராய், தனது வார்த்தையை காப்பாற்ற இறை வார்த்தையை அறிவிக்க வந்தவரை வாளால் வெட்ட செய்தவர். இரண்டாவது ஏரோதியாள். தான் நினைத்ததையும் விரும்பியதையும் செய்வதில் திருப்தியடைந்து பழிவாங்கும் உள்ளத்தால் மாசற்ற இரத்தத்தை சிந்த செய்தவர். மூன்றாவது புனித திருமுழுக்கு யோவான். தன் வாழ்வை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இயேசுவுக்காக இம்மண்ணிலே விதையாக மடிந்தவர். ஆம், நாம் நேர்மையின் வழியில், உண்மையின் வழியில், இறைவனின் வழியில் செல்வதும் பிறரும் செல்ல வழி செய்வதும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கடமை என்பதை திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. நாம் நன்மை செய்யும் போதும் தூய வழியை நாடும் போதும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதற்கு புனித திருமுழுக்கு யோவான் உண்மை சாட்சியாக விளங்குகிறார். எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம், யாருக்காக வாழ்ந்தோம் என்பதே நாம் நம்மை இவ்வுலகில் விதையாக மண்ணில் மடிகின்றோம் என்பதற்கு அடையாளம். எனவே புனித திருமுழுக்கு யோவானை போன்று நமது வாழ்வால் கிறிஸ்துவை அனுபவிப்போம், அறிவிப்போம்.